இதை வந்து கண்மூடித்தனமாக நான் வந்து இருக்க பேச்சு வார்த்தையால் செய்கிறது வேலையே கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு பழக்கம் உண்டு. இப்போ நான் வச்சிருக்கிறேன், நான் அவங்க எதிர்க்க காமிச்சாதான் அது மேஜிக்கு. எஸ். நான் யார் சொன்னாலும், யார் கிட்ட வந்தாலும் நான் அவங்க உடம்புல ஏத்துறேன்னா அதுக்கு பேர் அதுக்கு மேஜிக் கிடையாது. எனக்குள்ள ஒரு மந்திரம் தந்திரங்கள் இருக்கு, சக்திகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றாங்க தவிர, எந்த நேரத்துலயும் வந்து ஆன் தி ஸ்பாட் நீங்க சொன்ன பதில் யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. உண்மையாலுமே ஜின் பார்த்திபன் சார் அந்த ஜின் இருக்கு, என்னை உணர வைக்கிறாங்க அப்படின்னா, நான் லைவ் போட்டு உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு என்ன நடக்குது, என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஒரு பொண்ணோ, ஒரு ஆணோ ஒருத்தவனை முழுசா நம்பி விரும்பிட்டாக்கா, அவங்க வாழ்க்கையில அவங்க எந்த நேரத்துல ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் வரும், 1 மணிக்கு ஃபோன் வரும், எடுத்து பார்ப்பேன். வீடியோ கால் பண்ணுவாங்க. ஃபேன்ல தூக்க மாட்டீங்க நிப்பான். உட்காந்துக்கிட்டு வேலை வெத்தி இல்லாதவன் 1000 கூட சொல்லுவான். நம்ம அதை பற்றியெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. ஏன் எங்களை மட்டும் குறை சொல்கிறாங்க, எங்களை மட்டும் குறை சொல்கிறேன்னு என்ன குறை சொல்கிறாங்கன்னு கிடையாது. எவனோ ஒருத்தவன் செய்கிறத வச்சு நீ இதை செய்கிற அதை செய்யணும்னு குறை சொல்கிறாங்க. நான் செய்தேன்னா ஏன் இந்த தொழிலுக்காக நான் ராவில் போய் சுடுகாட்டில் படுக்கணும்? ஏசி விட்டுட்டு காற்று மழையிலையும் குளிர்லையும் பனியிலையும் நான் ஏன் சாவணும்? எங்களை மாதிரி ஆளுகிட்டெல்லாம் வந்து அதை பற்றி பேசினாவே வெறிதான் ஏறும் எங்களுக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ரிஹானா. இப்போ நமக்கு விருந்தினர் வந்திருக்கவர ஜின் பார்த்திபன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜின்னுன்றது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பில்லி சூனியம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி மாந்திரிக பற்றி தான் நம்ம வந்து ஒரு பட்ட பேராக வச்சு நம்ம பேசுவோம். ஜின்ன்றது நிறைய பேருக்கு தெரியல, பட் முஸ்லீம் அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நிறைய விரிவாக்கம் நாங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம்மா. நானும் வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எனக்குள்ள ஒரு மந்திரம் தந்திரங்கள் இருக்குது, சக்திகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறாங்க தவிர, எந்த நேரத்துலையும் வந்து ஆன் தி ஸ்பாட் நீங்கள் சொன்ன பதில் யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. அதுக்கேற்ற சக்தியை நான் வளர்த்துக்கிட்டு அதுக்கான நேரங்காலம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் நான் நிரூபிப்பேன் அப்படின்ற ஒரு பதில் தான் வந்தது தவிர, இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு நைட்டே நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி லைவ்ல காமிக்கலான்னு கூட நேயர்களே. நான் இதை என்னைய பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் எதுக்குமே அடங்காத ஆள். எப்படியாப்பட்ட ஆள் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அது அரசியலாக இருக்கட்டும், பெரிய பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், பணம் பலம் இருக்கட்டும், ரவுடிசியம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் பயப்படுற ஆள் கிடையாது. பட் நான் பயப்படுறது ஒன்று தான், பல்லி பாம்பு இந்த சின்ன சின்ன பூச்சிங்களுக்கு தான் நான் பயப்படுவேன் தவிர, எந்த இதுக்கும் நான் பயப்படுற ஆள் இல்லை, எந்த ஸ்கிரிப்டுக்கும் நான் போகிற ஆளும் கிடையாது. உண்மையாலுமே ஜின் பார்த்திபன் சார் அந்த ஜின் இருக்கு, என்னை உணர வைக்கிறாங்க அப்படின்னா, நான் லைவ் போட்டு உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு என்ன நடக்குது, என்ன ஆகுது அப்படின்ட்டு. உண்மையாலுமே சார் நீங்கள் இந்த விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுறேன். நான் பல ஆண்டுகளாக சொல்கிறது தாங்க இது. இதை வந்து கண்மூடித்தனமாக நான் வந்து இருக்க பேச்சு வார்த்தையால் செய்கிறது வேலையே கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு பழக்கம் உண்டு. இப்போ நான் வச்சிருக்கிறேன், நான் அவங்க எதிர்க்க காமிச்சாதான் அது மேஜிக்கு. எஸ். நான் யார் சொன்னாலும், யார் கிட்ட வந்தாலும் நான் அவங்க உடம்புல ஏத்துறேன்னா அதுக்கு பேர் அதுக்கு மேஜிக் கிடையாது. சரிங்களா? எதுக்கு நான் அப்படி பயந்து நானும் பின்வாங்குறவனோ எனக்கு இது வரைக்கும் பழக்கமே கிடையாது. ஒன்று கேட்குறாங்கன்னா கேள்விக்கு உண்டான பதில் இல்லை, அது ரிசல்ட்டோட சேர்த்து தரக்கூடியது தான் என்னுடைய பழக்கம். அதை வாயால் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான பலாபலனை அவங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டிடுவேன். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு உண்டான பலனை காட்டணும். ஜின்னு இருக்கா இல்லையானா அதை உணர வச்சுட்டு தான் எனக்கோட வேலை. அப்படி தான் காட்டுவேன் நான் தவிர, இல்லை நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் உங்களுக்கெல்லாம் இது வராது. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், எவன் நல்லவனு இது பொண்டாட்டியாக இருந்தால் இப்படி போகாத சொல்லுவார். அந்த மாதிரிலாம் என்கிட்ட கிடையாது. யாராக இருந்தாலும், ஏன்னா நீங்கள் முஸ்லீமாக இருங்க, இந்துவாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, உங்களுக்கும் 2 கை தான், எனக்கும் 2 கை தான். ஆமாம். உங்களுக்கும் 2 கண்ணு தான், எனக்கும் 2 கண்ணு தான். வெட்டினா ரத்தம் உங்களுக்கும் தான் வரும், எனக்கும் தான் வரும். ஜின்னுன்றது எல்லாருக்கும் வர வைக்கக்கூடியது தான். ஜின்னு இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும், இது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் காப்பாற்றக்கூடியவன் நான் அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அதனால் யாராக இருந்தாலும் கவலை கிடையாது. அவங்க உடம்புலேயே நான் ஜின்னை ஏற்றி காட்டுவேன். கடவுளே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றவங்க உடம்புலே நான் 10 நிமிஷத்தில் ஏற்றி காட்டுவேன். அதுதான் என்னுடைய வேலை. வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி அது அவங்களுக்கு பொறுத்து தான், ஒரு அவங்க உடல்நிலையை பொறுத்து தான். இப்போது ஒரு சிலர் வந்து ஷாக் ஆகிறது, ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தா டக்குன்னு ஷாக் ஆகுவாங்க. ஒரு சிலர் பெரிய விஷயத்தை கண்டா கூட அசால்ட்டாக போவாங்க. அந்த மாதிரி அவங்க மன தைரியத்தை பொறுத்து தான் உண்டு அது. ஆமாம். சரி, பார்க்குறேன் அந்த உணர்வு எப்படிதான்றத. நீங்கள் சொல்கிற அந்த மந்திரத்தை நான் இன்னைக்கு நைட்டே நான் அந்த விஷயங்கள் பண்ணுறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு
எனக்குள்ள தோன்றுச்சுன்னா உங்களுக்கு நான் கால் பண்றேன். அந்த கால் பண்ற ரெக்கார்டோட நான் வந்து இந்த நேயர்களுக்கு நான் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க நிறைய மக்கள். ஏன்னா என்னை மாதிரி ஆட்கள் சயின்ஸ் மட்டும்தான் நம்புவாங்க தவிர இந்த மாதிரி மந்திரம் தந்திரங்களோ இல்லை ஜீனோ சம்திங் எதுக்குமே வந்து அசராம அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய கொள்கை அந்த கடவுள் இருக்காரு, நல்ல வைப், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதர்வைஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து போக வேண்டாம், இல்லைன்னா இஷ்டம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஜின்னு வந்து கெட்டவன் வந்து நான் நல்லவன் சொன்னால் கூட அவன் கெட்டவன்றது நான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். கெட்டவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஜின் நல்லவனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கான்செப்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கிற விஷயம். இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். கண்டிப்பா இந்த பலன் வந்து இந்த சக்தி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஏழை எளிய மக்கள்ல இருந்து பணக்காரங்கள்ல இருந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னா இதுக்கு மேல நீங்க ரொம்ப ஹைலைட்டா வைரலா போனீங்க வச்சுங்களேன், சில பேருக்கு வந்து இது வந்து ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்கும். ஏன்னா பிஸ்னஸா இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபைலா இருக்கட்டும், நம்மள முன்னேறி ஒரு விஷயம் போனாங்கன்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும். உண்மையாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஜின்ல ஒரு சக்தி இருந்து நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது யாருக்கு பாதிக்குதோ அவங்களால உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வராம இருந்தா சரி. எனக்கு கண்டிப்பா சரிங்களா, அவங்களையும் நீங்க ஒரு கை பார்க்க தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா ஜின்னு. பட் என்ன வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரும்ன்றது எனக்கு நான் தான் தரேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோமா, நீங்க வாங்கிக்கிங்க. நான் போகும்போது எழுதி கொடுத்துட்டு போறேன். அது யாருக்கும் கொடுக்காதீங்க, அந்த மந்திரங்களை நீங்களே வச்சு படிங்க. சரி. கண்டிப்பா அது தேவைப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கணும். யார் விரும்பி வராங்களோ விரும்பாதவங்களுக்குலாம் திணிக்க கூடாது. சரி. அதை ஆர்வபூர்வமா ஆக்கப்பூர்வமா கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா என்னோட பர்த் வந்து எங்க அப்பா உடம்புல ஜின் இருந்திருக்கு. ஜின்ன்றது அப்படி கிடையாதும்மா. இப்போ அப்பா உடம்புல மட்டும் இல்லைம்மா, பல இடத்துல நிறைய பேர் இருக்கும். நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. இங்கேயே தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல இப்போ ஜின்னை பிடிச்சா ஓஹோன்னு தான் வாழ்வாங்க. ஆமாம். நான் ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு சயின்டிஸ்ட் காலம் எவ்வளோ வளர்ந்து போச்சு. நான் இல்லைன்னு, எவ்வளோ நிலாவுக்கெல்லாம் போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாம் உலக நாடெல்லாம் என்னென்னமோ செய்யுது. இப்போது ஒரு 16 வயசு பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிக்குது. ஒரு 16 வயசு பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிக்குது. தர்கா உள்ள கூட்டுட்டு வராங்க, இல்லை ஒரு கோயிலுள்ளே கூட்டுட்டு வராங்க. 10 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பிடிக்க முடியல. ஒரு 16 வயசு பொண்ணுக்கு எங்கேருந்து அந்த பலம் வருது? 15 20 பேர் பிடிக்க முடியல, ஒரு 16 வயசு பொண்ணை பிடிக்க முடியலன்னா அது நம்ப முடியாது தான். அப்போ அந்த பொண்ணுக்கு பேய் பிடிக்கலன்னா அவங்கள பிடிக்கலாம் இல்லையா? சாதாரணமாக பிடிச்சி அமுக்கலாம் இல்லையா? அது ஒரு நல்ல சயின்டிஸ்ட் வச்சு சரி பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் ஏன் தர்காவில் பிடிச்சி சங்கிலி போட்டு கட்டுறாங்க, கோயிலில் உள்ள வச்சு கட்டி போடுறாங்க? எதுக்காக? எந்த காலமாக வேணாலும் இருக்கட்டும்மா, சயின்டிஸ்ட் காலமாக இருக்கட்டும், இன்றைக்கி புதுசு புதுசாக விஞ்ஞானங்கள் வளரட்டும், அம்மாவை அம்மான்னு தான் நம்ம கூப்பிட முடியும். ஏதோ ஒரு பேய் போட்டு ஒரு மனது இதில் இப்போ செய்வினையில் ஒருத்தவங்களை பைத்தியமாக மாற்றிடுறாங்க. நீங்கள் உலகம் பூரா எந்த மாத்திரை வேணாலும் வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று ஒரு சொத்து காசப்பட்டோ இல்லைன்னா ஒருத்தவன் மேலே விருப்பப்பட்டு அவன் மேலேயே பழக்கமாக அவனே உயிராக நினச்சி வாங்கிட்டு கடைசியில் அவன் ஏமாற்றிட்டு போகும்போது அந்த பொண்ணு பைத்தியமாகவே மாறப்படுறான். அப்போ முழு பைத்தியமாகவே ஆயிடுறா. வாகாயம் கீழ்ப்பாக்கம் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் சரிப்படுத்த சொல்லுங்களேன். ஓகே, அந்த மன ரீதியாக அவங்களுக்கு அது ஒரு சொல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க சரியாகுவாங்க. நீங்கள் மற்ற எந்த ரீதியிலையும் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்கள ஒருத்தவங்களை சரி கட்டவே முடியாது. இப்போ ஒரு பெரிய லாஸ் ஆகிடுது, ஒரு தொழில் பண்ணுறான், எல்லாம் போயிடுது, குடும்பமே தற்கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு வருது. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, நம்ம விஞ்ஞானத்து மூலியமாக சரி பண்ணலான்னு பண்ண சொல்லுங்களேன். சரிங்களா? எல்லாமே எழுந்துட்டு நாளைக்கு தூக்கில் தொங்குற ஸ்டேஜில் இருக்கிறான். தொழிலில் பிஸ்னஸில் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுறவங்கலாம் பண்ணிக்கிட்டு இப்போ பேப்பர் நியூஸ்லலாம் பார்க்குறோம். ஏன் அந்த மாதிரில விஞ்ஞானம் இருக்குதே, காப்பாற்ற வேண்டியது தானே. அதே எங்ககிட்ட வந்து பாருங்கள், அதே தொழிலை 10 நாளில் திருப்பி தூக்கி அவனோட நிலைமையை மாற்றி பெரிய ஆளாக கொண்டுட்டு போய் காட்டுறேன். சரிங்களா? எது நம்பிக்கை, எது ஜனங்களுக்கு கொடுக்க முடியும்? இப்போ ஒருத்தவன் இதை செய்கிறான் அதை செய்கிறேன்னு நீ பல வழியில் ஏமாற்றலாம். ஆனால் ஒருத்தவனுக்கு தொழில் பாதிக்கப்படுது, அவன் குடும்பமே குழந்தை குட்டியோட சாக போகிறான், அந்த தொழில் வளர்ச்சி அடையில் நஷ்டம் ஆகிப்போச்சு, அவன் எழுந்த நஷ்டத்தை அவன் எப்படி திருப்பி எடுக்கிறது? அதை நீ அவனுக்கு சொல்லிட்டு வாடா உன்னை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உக்காந்துங்க, அவங்ககிட்ட ஒரு 5 10 வாங்கிட்டு நம்ம அவனை ஏமாற்ற முடியுமா? ஒரு நாள் பொறுப்பான், 2 நாள் பொறுப்பான், 10வது நாள் நேரம் வீட்டு வாசல் வந்து நிற்பான். சரிங்களா? அதை விட முக்கியமான கஷ்டங்கள், ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ஒருத்தவனை முழுசாக நம்பி விரும்பிட்டாக்கா அவங்க வாழ்க்கையில் அவங்க எந்த நேரத்தில் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் வரும், 1 மணிக்கு ஃபோன் வரும், எடுத்து பார்ப்பேன், வீடியோ கால் பண்ணுவாங்க, ஃபேனில் தூக்க மாட்டீங்க நிற்பான். நீ இறங்கடா கீழே, நான் முடிச்சு தரேன், நீ இறங்கடா கீழேன்னா தான் இறங்குவான். அவன் தண்ணி அடிச்சுட்டோ வேதனையோ, தண்ணி அடித்தாமட்டும் நான் உயிர் போகிற அளவுக்கா வேதனை இருப்பான். தண்ணி அடிச்சுட்டு அவன் ஜாலியாக இருக்க தெரியாத இன்னொருத்தி கூட போய் அவளுக்காகவே அவன் ஃபேனில் எடுத்து தொங்குறான்னா உயிரே விடுற அளவுக்கு அவன் பக்குவம் எப்படி இருக்கும் அவனுக்கு?
அந்த 2 மணிக்கு உட்காந்து அவங்ககிட்ட நான் பேசுவேன், கீழே இறங்கு, நான் சேர்த்து வைக்கிறேன்னு. ஒரு 2 நாள் டைம் தரேன், 3 நாள் டைம் தரேன்னு தான் கீழே இறக்குவேன் நான் அவனை. அதே டைமில் அவனை சேர்த்து வச்சா தான் அவன் உயிரை காப்பாற்ற முடியும். எந்த இடத்துல நம்பிக்கை இல்லை கிம்பிக்கை இல்லைன்றதெல்லாம் என் இடத்துல உட்காந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட அருமையும் கஷ்டமும் தெரியும். சும்மா போகிறவன் வரவன் சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. பெத்த வளர்த்த தாய் தாப்புனே இல்லைன்னு முதியோர் இல்லத்தில் சேர்க்குற உலகம் இது. புரியுதுங்களா? இப்போ நானும் தான் கடவுள் இல்லை, ஜின்னு தான் எனக்கு கடவுள், நான் ஜின்னு. நான் விரும்புறது வேறு, அவங்கவுங்க விரும்புறது வேறு. ஆக மொத்தம் நமக்கு தேவை அது கிடையாது. யார் ஒன்றாலும் எதை வேணாலும் விரும்புங்க, யார் எதை எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, வேணான்றது விடுங்க. அதை பற்றி நான் கேட்க வரல. ஆனால் ஆபத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறவங்களுக்கு கொஞ்சமாவது உணர்வு பூர்வமாக நினைக்கணும். இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், யாருக்கும் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, வெற்றி இல்லை, எந்த ஒரு விருப்பமும், எந்த ஒரு லட்சியமும் இல்லை, எந்த ஒரு இதுலேயும் ஈடுபாடு இல்லாதவன் அவன் எப்படி ஒன்றாலும் கிடப்பான். அதோட வலியும் வேதனையில் உள்ளவன் மட்டும்தான் எங்கள் கிட்ட வரான். அந்த வலியும் வேதனை உள்ளவன் சொல்லணும், என் கிட்ட வந்துட்டு போயிட்டு, ஐயா நான் உங்கள் கிட்ட வந்து 2 மாதம் ஆகுது, 1 மாதம் ஆகுது, நீ சொன்னது நடக்கலை, நான் இதை செய்தேன்னு சொல்லுங்க. சரிங்களா? அதுதான் உண்மையான பதில் நான் சொல்ல முடியும். எனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்க முடியும். சும்மா போகிறவன் வரவெல்லாம் உட்காந்துக்கிட்டு 1000 பேர் ஒரு நடிகை கூட பாவம் அவங்க வயிற்று கொடுமைக்காக நடிக்கிறாங்க. அவளை 1000 கமெண்ட் கொடுக்குறான். ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒன்று செய்கிறான், ஏதோ ஒன்றா கூட அரசியல்வாதினா கெட்டவனாவாக இருப்பான், 10ல் ஒரு 2 நல்லது செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கும் கேவலமாக கமெண்ட் கொடுக்குறான். உட்காந்துக்கிட்டு வேலை வெற்றி இல்லாதவன் 1000 கூட சொல்லுவான். நம்ம அதை பற்றிலாம் காதில் வாங்கக்கூடாது. நம்மளை பார்க்க வர்றவங்க உங்களால் நான் நல்லா இருக்கிறேன் குடும்பத்தோடு வந்து காலுக்கு விடுறாங்க பாருங்கள், அதுதான் எனக்கு தேவை. அவங்க கொடுக்குற காசு பணத்தில் சந்தோஷம் கிடையாது எனக்கு. எல்லாம் உன்னால தான் என் பையன் நல்லா இருக்கிறான், உன்னால தான் எங்கள் மனைவி குடும்பம் நல்லா இருக்குதுன்னு வராங்க பாருங்க. பல நாள் நோயை குணப்படுத்த முடியாத நோயை கூட நான் மலேசியாவிலிருந்து கொண்டு வந்து இங்கே நான் சரி பண்ணியிருக்கிறேன். அப்படியா? சரிங்களா? எதையுமே சரி ஆக்கப்பூர்வமாக எதையுமே ஆராயாமல் போகாமல் இப்போது நான் செய்கிறது எங்கே செய்கிறேன், என் வீட்டில், சொந்த வீட்டில் தான் செய்கிறேன். ஊராக ரூம் எடுத்துன்னு சுற்றலை. இந்த காலத்தில் ஒரு ஃபோன் நம்பர் வச்சு அவன் கொலகாரனாக இருந்தாலும் கொள்ளடிக்கிறவனே கண்டுபிடிக்கிற உலகம் இது. யாராக இருந்தாலும் பிடிச்சிடலாம். நான் ஒரே நம்பரை தான் வச்சுருக்கேன், என் வீட்டில் தான் நான் தொழிலே செய்கிறேன். இந்த 30 வருஷமாக நான் செய்துட்டு இருக்கிறேன். இந்த 30 ஆண்டு காலமாக என்கிட்ட பலனடைஞ்சவங்க எவ்வளோ பேர் தான். ஒருத்தவங்களுக்கு கூட நான் குறை வச்சது கிடையாது இது வரைக்கும். இல்லைன்னா மறுநாள் வந்து என் வீட்டு வாசல் நிற்க மாட்டாங்க. என்னடா 4 நாளில் சொல்லி 2 நாளில் தீர்வு தரேன்னு சொல்லி என்னாச்சுன்னு என்ன வந்து கேட்க மாட்டாங்க. ₹1 கொடுத்தாலே கேள்வி கேட்குற காலம் இது. இவன் வாழ்க்கையே நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறான். நாளைக்கு எப்படி கேள்வி கேட்காம விட்டுருவாங்களா? நீங்கள் மீடியாவில் கேள்வி கேட்குறீங்க, எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாம் போகிறாங்க வராங்க. பார்க்குறவங்களுக்கு வலிக்காது, வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வலிக்காது, யாருக்கும் எதுவும் தெரியாது. அங்கே செய்கிறவனு எனக்கும் செய்கிற எனக்கும் என்கிட்ட வர கஸ்டமருக்கு தான் அதோட வேதனையும் வலியும் தெரியும். நடக்கலைன்னா விடுவாங்களா? சரி அப்படியே கூட இருக்கட்டும், ஒரு 10 பேருக்கு நம்ம விடுறோம், 10 பேர் சரி போன்னு விடுவாங்க, 10ல் ஒரு ஆள் விடுவானா? விட மாட்டான். வரவும் போகிறான்னு அப்படின்னா இந்த காலத்தில் ஒன்றுமே தெரியாது. இந்த காலத்தில் குழந்தைக்கு கூட தெரியும் என்ன ஏது எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். எல்லாமே இந்த காலத்தில் குழந்தைய கூட நீங்கள் ஏமாற்ற முடியாது. சரிங்களா? எல்லாமே நம்ம சரி செய்து கொடுத்தா தான் அவங்க என்ன நிம்மதியாக தூங்க விடுவாங்க. இத்தனை வரைக்கும் வாழ்க்கையில் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த ஜின் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்ற கேட்குறவனுங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பதில் கிடையாது. கேட்குறவங்களுக்கும் பதில் சேர்த்து நான் சொல்லணுன்னு தான் சொல்கிறேன். அவனுக்கு சொல்லணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய தொழில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எவனை பற்றி எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா அவன் தொழிலில் போய் நான் கேட்கல. ஒரு ஹோட்டலில் வச்சிருக்கிறவனை போய் நீ ஹோட்டலில் நல்லா இருக்குதா, தரமாக போடுறியான்னு நம்ம செக் பண்ணல. ஒரு மல்லிகை கடையில் போய் நீ பொருளை தரமாக கொடுக்குற, நாங்கள்லாம் போய் மாந்திரிக்காரன் போய் யாராவது கேட்குறோமா? நாங்கள்லாம் நோண்டி எடுக்க ஆரம்பித்தோம்னா தாங்காது உலகமே. புரியுதுங்களா? இதே ஒரு மருத்துவ ரீதியில் நீ சரியாக வேலையை பார்க்குறியா, பணம் வாங்காமல் செய்கிறியான்னு நான் கேட்குறோமா? ஒரு கல்வித்துறையில் போய் நாங்கள் கேட்க எங்கே தவறு இல்லைன்னு சொல்கிறீங்க? எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு மருத்துவர் தவறு செய்கிறான்னு எல்லா மருத்துவரையும் தவறாக எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஒரு டாக்டர் தவறு செய்யணும், எல்லா டாக்டரையும் தப்பாக எடுத்துக்க முடியாது. ஒரு வாத்தியார் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், அதுக்காக பொண்ணை பிள்ளைங்களை எல்லாரையும் படிக்கடமா நிறுத்திடுவீங்களா? முடியாது. உணர்வுபூர்வமாக பாருங்க, நல்லது நடக்கிறத சிந்திச்சு பாருங்க. நீங்க தேவையில்லாத போய் நீங்களா போய் ஏமாத்தின. ஒரு ஜவுளி கடைக்கு போனா கூட தான் ஏமாத்துறான். 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அதோட விலையே ஒரு துணியோட விலை தான். சரிங்களா? மும்பரமா உலகத்துல என்னென்னமோ இருக்குது. நான் எடுத்துக்காட்டுனா எங்கேயோ போயிடும். இது அரசியல்ல இருந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து காட்டலாம். பாதிப்பு எல்லாருக்குமே ஏற்படும். அது அப்படி கிடையாது. ஏன் எங்களை மட்டும் குறை சொல்றாங்க, எங்களை மட்டும் குறை சொல்றேன்னு என்ன குறை சொல்றாங்கன்னு கிடையாது. எவனோ ஒருத்தவன் செய்யறத வச்சு நீ இதை செய்யற அதை செய்யறன்னு குறை சொல்றாங்க. நான் செய்தனா என்ன வந்து கேளுங்க. சரிங்களா? அடுத்தவன் செய்யறான்னா அவனை நேரடியாக போய் கேளுங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுங்க. இந்த உலகத்துல என்ன மற்றதுக்கெல்லாம் வாய் இருக்குது இல்லை, மற்றதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஒன்றுமே இல்லை. ஒரு ரோட்டில் ஒரு குழி இருக்குதுன்னா அதை போய் நம்ம சரி மண் எடுத்து தள்ள முடியாமல் அது யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு விட்றானுங்க. அந்த வேலையை அது கையால் சும்மா ஒரு 10 நிமிஷத்து வேலை அழகே செய்துட்டு போகலாம். ஒருத்தன் ஆபத்தில் மாட்டிக்கிறான்னா அதை போய் எடுத்து போடுறாங்க. அவனை காப்பாற்றணும்னு நினச்சா ஒரு 100 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறான், 100 பேர் காப்பாற்றலாம். காப்பாற்றாமல் அடிபட்டுடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து கேட்கணுன்னா யாரை வேணாலும் போய் கேட்கலாம். உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கேட்கலாம். பிரச்சனை வருதுன்னா கேளுங்க, அது தீக்கலையா என்னன்னு பாருங்கள்.
அதற்காக இப்போது என்கிட்ட வந்து உலகம் நாடுக்குள்ள கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, துபாயிலேருந்து ஒருத்தர் குரோம்பேட்டை அவர் சொந்த ஊர். அவர் என்னைக்கு இங்கே வந்தாலும் என்னை பார்க்காம அவர் திரும்ப துபாய்க்கு போனதே கிடையாது. மலேசியாவிலேருந்து ஒரு குடும்பமே என்னை வந்து பார்த்துட்டு தான் அவங்க புதுக்கோட்டைக்கு போவாங்க. உலகம் பூரா என்கிட்ட எவ்வளோ ரசிகர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என் மேலே உயிரியாக வச்சிருக்கிறாங்க. தினம் தினம் நைட்டில் இன்றைக்கும் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டு தான், ஏன் வெளிப்படையாகவே சொல்கிறேனே, இப்போ அதை வச்சிருக்கிறேன் நான் ஃபோனு, இது எனக்கு துபாயிலேருந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தது. அன்பெல்லாம் வந்து நாங்கள்லாம் இதெல்லாம் கேட்டால் பிடுங்க முடியும். ஒரு ஆள் கிட்ட காசு கேட்கலாம், ஒரு இது கேட்கலாம், ஃபோனெல்லாம் வாங்கி கொடுங்க, நாங்கள் வாயை திறந்து கேட்போமா? யார்கிட்டையும் கேட்கலாமா? அவங்களாம் அன்பாக செய்கிறது தான் எங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னென்னமோ செய்கிறாங்க. இதெல்லாம் எதனால் செய்கிறாங்க? அவங்க வேலைகள் முடிஞ்சு அவங்க சந்தோஷமாக அடையும் போது தான் வந்து எங்களை பார்த்து செய்கிறாங்க. முதல்ல வரும்போதே எடுத்துன்னு வந்து ஐயா இதை பிடிங்க அதை கொடுங்கன்னு யாரும் கொடுக்குறதில்ல, யாரும் செய்யவும் மாட்டாங்க. ஒருத்தவங்க மேலே வச்சுக்கிற அவங்களுக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை குணமாக்கணும். அதுக்காக நான் ராப்பகலாக கஷ்டப்படுறேன். இதே ரெஃப்ளெக்ட் சேனலில் தெரியும், நான் நைட்டு பகலாக எங்கெங்கே சுடுகாட்டில் உட்காந்து பாம்பு கடித்தாலும் பூச்சி கடித்தாலும் கேட்க நாதி கிடைக்காது. என் வீட்டில் எனக்குன்னு இருக்கிறது மாடி மேலே மாடி கட்டி வீடு வச்சுருக்கிறேன். ஆஃபீஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸ் எனது எல்லாமே. ஒரு காரை விட்டு எல்லா இடத்துலையும் ஏசி ஓடும் எனக்கு. எனக்கு தண்ணி மொண்டு வைக்க கூட டிரைவர் இருக்கிறான். ஆனால் நான் ஏன் நைட்டில் போய் காட்டில் போய் சுடுகாட்டில் போய் உட்காந்துருக்கிறேன்? சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்காகவா? மக்களை காப்பாற்ற தான். அதை வந்து நாங்கள் இல்லை அது இல்லைன்னு சொல்லும்போது மனசு வலிக்குது. அது வந்து பாதிக்கப்படுறவங்க சொன்னால் பரவாயில்ல. சும்மா தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, காதில் வாங்குறதே கிடையாது. சரிங்களா? இப்போது எனக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? சாப்பாடு. ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 இருந்தால் ஒரு மனுஷன் வாழலாம். தேவையான அளவுக்கு இருக்குது. என்னை பற்றி என்னன்னு நான் சொல்லக்கூடாது, எங்கள் ஊருக்கே தெரியும். ஒன்றுக்கு 4 கார் வச்சுருக்கிறேன், 4 பங்களா வச்சு, வீடு வாசல் எல்லாமே இருக்குது. ஏன் இந்த தொழிலுக்காக நான் ராவில் போய் சுடுகாட்டில் படுக்கணும்? ஏசி விட்டுட்டு காற்று மழையிலையும் குளிர்லையும் பனிலையும் நான் ஏன் சாவணும்? அதோட உணர்வுபூர்வமாக வலிக்கிற எனக்கு தான், நான் தான் பல பேரை சாபம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா ஒருத்தவங்க பேசும்போது அந்த வேதனை வலி எனக்கு வரும். இதே நான் தவறான மாந்திரிக்காரனாக இருந்தால் யார் எது சொன்னாலும் அதை சிரிச்சுட்டு ஒதுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதை தான் சாப்பிட்ணும், இதை தான் தொடுவேன், இதை தான் செய்வேன். ஒரு டீ காஃபி கூட குடிக்காமல் இதுக்குன்னே வாழறவன் நான். எங்களை மாதிரி ஆளுக்கிட்டெல்லாம் வந்து அதை பற்றி பேசினாவே வெறி தான் ஏறும் எங்களுக்கு. கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. என்னோட பர்சனலாக இருந்த சில டவுட்ஸ்லாம் நான் கேட்டேன். மக்களாகிய எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டும் நான் கேட்டேன். இனிமேல் வர டவுட் கண்டிப்பாக நான் இன்னொரு நேர்காணலில் உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.